அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு சில டிப்ஸுகள் தரேன். தைராய்டு குணமாக ஒரு எளிய வழிமுறை. சவ்சவ்வை நல்லா தோலை நீக்கி மிக்சியில் போட்டு சாறு எடுத்துக்கோங்க. சாறு எடுத்துகிட்டு அதில் தேங்காய் பால் சேர்த்து கூட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வாரத்தில் 3 நாட்கள் இல்லை வாரத்தில் 7 நாட்களும் காலை மாலை இருவேளையும் குடிச்சு வந்தீங்கன்னா தைராய்டு குணமாகிடும். அதே போல் மாதவிடாய் சரியாக வரணுன்னா பெண்களுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கங்க. ஒரு அரை ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துங்க. இது 4ஐயும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. மாதவிடாய் கரெக்டாக வரும், டேட் கரெக்டாக வரும். மாதம் கருப்பை சுத்தமாகும், ரத்தமும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். பனை நுங்கு அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவடையும், கண் வலி வராது, மார்பக புற்றுநோயும் வராது, கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் வராது, அம்மை நோய் பெரும்பாலும் வராது அடிக்கடி நுங்கு சாப்பிட்டிங்கன்னா. அதேபோல் வாந்தி, மயக்கம், மலச்சிக்கல் எதுவும் வராது. அதே போல் அதிகமாக கோவப்பட்டிங்கன்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். துக்கம் அதிகமாக இருந்ததுன்னா நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். அதே போல் நம்மளுக்கு கவலை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம குடல் பாதிப்பு ஏற்படும். அதே போல் மன அழுத்தம், ரொம்ப மன அழுத்தம் இருந்ததுன்னா மூளை பாதிப்பு ஏற்படும், இதயமும் பாதிப்பு ஏற்படும். பயம் அடிக்கடி வந்ததுன்னா சிறுநீரக பைக்கு கோளாறு பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா சில வழிமுறைகள் இருக்கிறது. நம்ம கல்லீரல் சுத்தமாகணுன்னா நம்ம சுரைக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கங்க. தோலை சீவிட்டு மிக்சியில் அடித்து நம்ம பனங்கற்கண்டு, மிளகு இது 3ஐயும் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. கல்லீரல் சுத்தமாகிடும். அதே போல் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுங்க. துக்கம் அதிகமாக இருந்தால் நுரையீரல் ஏற்படும். அந்த நுரையீரல் க்ளீன் பண்ணோன்னா வில்வ இலை சாறு எடுத்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் கவலை இருந்ததுன்னா குடல் பாதிப்பு ஏற்படும். கவலை இருந்துச்சுன்னா சாப்பிடாமல் குடல் பாதிப்பு ஏற்படும். அவங்க என்ன பண்ணணும், மாதத்துக்கு 2 முறை ஒரு டம்ளர் சுட தண்ணி எடுத்துங்க. கடுக்காய் பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டு தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நைட்டில் மாதத்துக்கு 2 முறை அதுமாதிரி குடிச்சிட்டு வாங்க. ஒரு சுடு தண்ணி 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் கடுக்காய் பவுட்ரு போட்டு குடிச்சிட்டு வாங்க. மாதத்தில் 2 நாள் குடல் சுத்தமாகிடும். அதே போல் இதயம் பலப்படணும்னா நெல்லிக்காய், இஞ்சி, எலுமிச்சம்பழம் இது 3ஐயும் கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சுட்டு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும், இதய நோய்கள் வராது. அதே போல் கிட்னி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இளநீர் வெட்டிடுங்க. இளநீரில் நைட்டில் கற்கண்டு போட்டு வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக ஓட்டும், காலையிலே வச்சு அதை குடிங்க. கிட்னி சுத்தமாகிடும். அதேமாதிரி கிட்னி சுத்தமாகிறதுக்கு இன்னொரு வழி, பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ எடுத்துங்க. துண்டாக வெட்டிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் உள்ள விதையை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மிக்சியில் அடித்து 15 நாட்கள் ஒரு டைம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி சுத்தமாகும். நன்றி, வணக்கம்.